ஓகே நண்பர்களே, நம்ம அடுத்து இன்னொரு அதிசயமான டெமோ பார்க்க போகிறோம். அந்த டெமோ என்னென்னா, நம்ம கம்பெனியோட ஃப்ரூட் ஆஃப் எர்த் டீ தூள் நம்ம டீ தூளுக்கும் வெளி மார்க்கெட்டில் உள்ள டீ தூளுக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நம்ம டீ தூள் ஹெர்பல் டீ. இதில் என்ன சொல்லுன்னா, மதியம் ஒரு 12 மணி 1 மணிக்கு நம்ம டீ குடிப்போமா? ஏன் குடிக்க மாட்டோன்னா, அடுத்து சாப்பாடு கண்டினியூ ஆகுது. அந்த சாப்பாடு இருக்கும்போது இந்த டீ நமக்கு வந்து சாப்பிட விடாமல் தடுக்கும். வயிற்றில் 10 நாளைக்கு வந்து ஒரு மந்தமாக இருக்கிற டீ யாரும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம டீ சாப்பிட்டு 1/4 மணி நேரம் 20 நிமிஷத்தில் பசிக்கும். அப்படி அதிசயமான டீ நம்ம வச்சுருக்காங்க. இதில் நீங்கள் இஞ்சி, அதில் சேர்மளவு ஏலக்காய் அதெல்லாம் போட வேண்டாம். எல்லாமே 10 நாளைக்கு வந்து இயற்கையாக 10 நாளைக்கு வந்து சேர்ந்துருக்கு. இல்லைன்னா வந்து முள்ளன் 10 நாளைக்கு வந்து இயற்கையான முறையில் ஆர்கானிக் முறையில் தயாரிக்கப்பட்ட ஒரு டீ. சரிங்களா? இன்றைக்கி வெளி மார்க்கெட்டில் ஒரு டீ நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, திரியோஸ். இதில் என்ன பேசுகிறா, நிறம், மனம், திடம் இருக்காப்ல. நிறம் என்ன வந்து தெரியுமா? சொன்னால் நம்பி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது. அது அவ்வளவும் தலைக்கு போடுற சாயம், தை இருக்குல்ல, அதான் அதில் மூலப்பொருள். அதுதான் நிறத்தை கொடுக்குது. ஆனால் பொதுவாக டீ வந்து நார்மலாக நீங்கள் டீ குடிக்கும்போது அந்த டீ எப்படி இருக்குன்னா வந்து ஓவர் திக்காக இருந்தாலே அதில் கலர் மிக்சிங் அர்த்தம். அந்த கலர் மிக்சிங் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன டெமோ. இதில் கொஞ்சம் வாட்டர் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்க. வாட்டர் எடுத்துக்கிறேன். இதுலேயும் கொஞ்சம் நான் வாட்டர் எடுத்துக்கிறேன். ஓகே, ரெண்டு கொஞ்சம் வாட்டர் எடுத்துக்கிறேன். பொதுவாகவே டீ வந்து சூடு பண்ணும்போது தான் அதோட தன்மை வெளியே வரணும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கொஞ்சம் ஐஸ் கியூப் எடுத்து இதில் போடுறேன். ஏன்னா ஐஸில் வந்து கண்டிப்பாக டீ அதோட தன்மை விட்டு கொடுக்கக்கூடாது. அதான் மெயின். ஓகே, என்ன பண்ணிக்கிறேன்னா ஐஸ் கியூப் எடுத்து போட்டாச்சு. 2 ஐஸ் கியூப் உள்ள போட்டிருக்கேன். ரெண்டையும் நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிட்டோம். என்ன பண்ண போகிறோம், நம்ம கம்பெனி டீ எடுத்து இதில் கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். ஓகே, நம்ம டீ எடுத்துல கொஞ்சம் ஆட் பண்ணுறோம். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். வெளிமார்க்கில் உள்ள திரியோஸ் டீ இருக்குல்ல, அதையும் எடுத்து நம்ம இதில் ஆட் பண்ணுறோம். இவ்வளோ சாயம் எந்த அளவுக்கு வருதுங்க நீங்கள் நான் சொல்லக்கூடாது, நீங்கள் பார்க்கணும். சரிங்களா? இதை எடுத்து எல்லாமே மிக்ஸ் பண்ணியாச்சு. ஏதாவது விஷயம் தெரியுதான் பாருங்கள். இப்போ நம்ம நிறம், மனம், திடம் இருக்கிறதா? பார்த்தீங்களா? அந்த சாயத்தன்மை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதில் வந்து நம்ம மழை கலக்கிறோம். ஏதாவது சாயத்தன்மை வருதா மட்டும் பாருங்கள். அது அப்படியே இருக்கும். அது குளிராக உள்ள அந்த தண்ணி வந்து சூடாக இருக்கும்போது மட்டும்தான் அந்த டீ எல்லாம் வெளியே வரணும். அது எல்லாம் 10 நாளுக்கு வந்து மறுபடியும் வரும். இது வந்து என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் 10 நாளுக்கு வந்து சூடு இல்லாமலே அந்த கலர் 10 நாளுக்கு வந்து வெளியே வருது. பாருங்கள், இதை குடிச்சா என்னன்னு பாருங்கள். இது வந்து தலைக்கு போடுற சாயம், ஹேர் டேன்னு சொல்லுவாங்களா, அந்த ஹேர் டே தான் அதில் பொதுவாக மிக்ஸ் ஆகிருக்கு. இதில் எந்த விதமான கலரிங் இல்லாமல் அப்படி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். அது தண்ணி வந்து சூடு ஆகி கொதிச்சா மட்டுமே அதோட தன்மையில் உள்ள அந்த டீயோட ரிங் இறங்கணும். இது என்னென்னா அப்படியே உங்களுக்கு இறங்கிடுது. நல்லா கவனித்து பாருங்கள். நான் மறுபடியும் இதை மிக்ஸ் பண்ணுறேன். இதை பாருங்கள், இதை கலரிங் வரதா பாருங்கள், அப்படி ஒரிஜினாலிட்டியாக இருக்கும். நண்பர்களே, இதுதான் ஒரிஜினல் டீ. பொதுவாகவே இந்த டஸ்டியில் 10 நாளுக்கு நிறைய கலப்படம் வர சான்ஸ் இருக்குது. டஸ்டில்னா வந்து பவுடர் டீ. டஸ்டில் நிறைய கலப்படம் வர சான்சஸ் இருக்குது. ஆனால் இதில் நான் 10 நாளுக்கு வந்து கலப்படம் வர சான்ஸ் இல்லை. ஏன்னா இது வந்து லீஃப் டீ, இலையாக இருக்கும். அந்த லீஃப் டீயை நீங்கள் வந்து டைரெக்டாக நீங்கள் பார்க்கலாம். இந்த லீஃப் டீயை நீங்கள் நேரடியாக பார்க்கலாம். இலையாக இருக்கும். இதில் கலப்படம் வர சான்சஸே இல்லை. ஓகே நண்பர்களே, தேங்க்யூ.